ஹலோ மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம குட்டியா ஒரு மினி சீரிஸ் தான் பார்க்க போறோம். ஒரு ஹை ஸ்கூல்ல நடக்கிற லவ் ட்ராமா தான் இது. ஹை ஸ்கூல் லவ்னாவே கண்டிப்பா லவ் ட்ரையாங்கிள் இருக்கும். அதே மாதிரி தாங்க இந்த ட்ராமால நம்ம ஹீரோயின் ஒரு பையனை லவ் பண்ண, அந்த பையன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான், அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை லவ் பண்ணும். இந்த மாதிரி ரொம்ப குழப்பமா இருக்கிற இவங்க லவ் ஸ்டோரி கடைசியில எப்படி ஸ்மூதா எண்ட் ஆச்சு, யார் கூட பேரானா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த ட்ராமா ஃபுல்லா பாருங்க. சோ ஓகே கைஸ், இதே மாதிரி நிறைய ட்ராமா கதை கேட்க மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோனையும் ஒரு பொண்ணு அப்படியே வேகமா ஓடி வந்து அவ மித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும், உங்க எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ், அடுத்த செமஸ்டர்ல இருந்து நம்ம ஸ்கூல் கோ எஜுகேஷனா மாறப்போகுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கூல் கூட பேரப்பாக போற ஸ்கூல் வேற எதுவுமே இல்ல, நம்ம ஆப்போசிட்லயே இருக்கே அந்த பாய் ஸ்கூல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பா. இதை கேட்டோனையுமே சில பொண்ணுங்க ஹாப்பியா இருப்பாங்க, சில பொண்ணுங்க ரொம்ப சோகமா இருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு ரொம்ப ஜாலியா, வாவ் அந்த ஸ்கூலா, என் பாய் ஃப்ரெண்டும் அங்கதான் இருக்கான், அப்பனா இனிமேல் நானும் அவனும் ஒரே ஸ்கூலா, செம ரொமான்டிக்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ ஜாலியா இருப்பா. ஆனா இந்த நியூஸை கேட்டுட்டு அந்த பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்திருந்த இன்னொரு பொண்ணு, என்னது அந்த ஸ்கூல் கூட நம்ம கோயடா இனிமேல் சேர போறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சுகமா இருப்பா. இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவ பேரு ஆரா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் மைண்டுக்குள்ளேயே இவ ஏன் அந்த ஸ்கூலை ரொம்ப வெறுக்கிறா அப்படிங்கிற மாதிரி யோசித்து பாப்பா. என்னன்னா கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் ஆராவும் அவளோட ஃப்ரெண்டு மரியாவும் அந்த ஸ்கூலுக்குள்ள திருட்டுத்தனமா போவாங்க. அது எதுக்குன்னா இவங்க எந்த பசங்களை சைட் அடிக்கிறாங்களோ அந்த பசங்களுக்கு தெரியாதனமா சர்ப்ரைஸா போய் கிஃப்ட் வைக்கிறதுக்காக போவாங்க. அதனால ஒரு பையன் மாதிரி அந்த ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு இப்போ அந்த ஸ்கூல் செவத்தெல்லாம் தாண்டி அப்படி எகிரி குதிச்சு உள்ள போவாங்களா. ஆனா போய் நடந்துகிட்டு இருக்கப்பயே ஒரு செக்யூரிட்டி கரெக்டா வந்துருவாரு. சோ அதனால இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா வேற வேற டைரக்ஷன்ல போயிருவாங்க. அந்த மரியா பொண்ணு அவளோட கிரஷ தேடி போயிருவா. நம்ம ஹீரோயின் சரி நம்ம ஆள் எப்படியும் ஸ்விம்மிங் பூல் கிட்ட தான் இருப்பான், அவனுக்கே தெரியாம அவனோட லாக்கர்ல போய் இந்த கிஃப்டை வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த லாக்கர் சைடு போவா. அப்பன்னு பார்த்து அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து, யாரு நீ ஸ்விம்மிங் டீம் மாதிரியே தெரியலையே, நீ என்ன இங்க பண்ற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸா வருவானா. அப்புறம் தான் அந்த பையனுக்கு தெரியும் இது ஒரு பொண்ணு அப்படின்ட்டு. இப்ப உடனே அந்த ஆரா பொண்ணும், ஐயோ இவன் நம்மள பொண்ணுன்ட்டு கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்ட்டு அந்த கிஃப்ட் அங்கேயே போட்டுட்டு வேகமா ஓடிடுவா. இப்ப அந்த கிஃப்டை இந்த பையன் எடுத்து வச்சுக்குவான். இந்த பையன் பேரு யூ. அடுத்து இந்த சம்பவம் நடந்துக்கடுத்து 2 நாள் கழிச்சு நம்ம ஹீரோயினையும் அவளோட ஃப்ரெண்டு மரியாவையும் தான் காட்டுவாங்க. அந்த மரியா பொண்ணு செம ஹாப்பியா இருப்பா. என்னன்னா அவ சீக்கிரட்டா போய் அந்த பையனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தால, அதை வந்து இவ தான் கொடுத்தா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டானையும் அந்த பையனும் அவனோட லவ் கன்ஃபஸ் பண்ணிருப்பான் போல. இதனால அந்த மரியா பொண்ணு செம ஹாப்பியா இருப்பா. இவளோட பாய் ஃப்ரெண்ட் பேரு ஜேபும். அதுக்கடுத்து அப்படியே அன்னைக்கு ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு போனோனையும் நம்ம ஹீரோயின் அவளோட தம்பியோட ரூம்ல திருட்டுத்தனமா ஒரு ட்ரெஸ் போய் வைக்க போவா. என்னன்னா 2 நாள் முன்னாடி ஒரு ஸ்கூலுக்குள்ள போறதுக்காக ஒரு பையன் மாதிரியே வேஷம் போட்டு போயிருப்பாள். அந்த ட்ரெஸ் இவ தம்பியோட தான் போல. இப்போ அதை போய் கரெக்டா வைக்கலான்னு பாக்குறப்ப அவளோட தம்பி அந்த இடத்துக்கு வந்துருவான். இவன் பேரு ஜோ. அவன் இதை பார்த்தனையும், எதுக்கு ஏன் யூனிஃபார்ம் நீ எடுத்து கையில வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹார்ஷா கேட்பான். அதுக்கடுத்து அவனாவே, உன்னோட கிளாஸ்மேட்ஸ் யாரும் என்னோட ட்ரெஸ் வேணும்னு சொல்லி கேட்டாங்களா, எனக்கு தெரியும் நான் ரொம்ப ஹேண்ட்ஸம்ல, அதனால தான் உன் கிளாஸ்மேட்ஸ் யாரான்ட்டு இப்படி உன்கிட்ட கேட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவனா ஒன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருப்பான். இதுலயே நம்ம ஒன்னு தெரிஞ்சுக்கலாம், நம்ம ஹீரோயினோட தம்பி ஜோ லைட்டா காமெடி பீஸ் மாதிரி தான் இருப்பான் போல. ஆனா இதுக்கு நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாம ஒரு மாதிரி திருட்டு முழிப்பாளா. இதுலயே அவ தம்பி கண்டுபிடிச்சிருவான். உண்மையை சொல்லு, இந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு நீ ஸ்கூலுக்கு வந்ததானே, ஏன்னா இப்ப ரீசெண்டா தான் ஏதோ 2 பொண்ணுங்க எங்க ஸ்கூலுக்குள்ள வந்ததா பேசிக்கிட்டாங்க, அது நீ தானே அப்படிங்கிற மாதிரி அவன் தம்பி பிடிச்சு கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயினா, என்ன தியான் சும்மா வளராத, இந்த உன் யூனிஃபார்ம் கீழே கிடந்துச்சு எடுத்து வச்சேன், வேற ஒன்னும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிருவா. ஆனா நம்ம ஹீரோயின் அங்கிருந்து போனாலும் அவளோட தம்பிக்கு இவ மேல செம டவுட் இருக்கும். உடனே இவ ரூம் எல்லாம் செக் பண்ணி பார்த்து சில ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்குவானா. அதுல நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு பையனுக்கு ரொமான்டிக்கா நிறைய லைன்ஸ் எல்லாம் எழுதி, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பல பேப்பர்ல எழுதி வச்சிருந்திருப்பா. ஆனா இது எதையுமே அந்த பையன்கிட்ட கொடுத்துருக்கவே மாட்டா போல. இப்ப இது எல்லாத்தையும் அவன் தம்பி பாத்துருவான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச பையன் வேற யாருமே இல்ல, இவன் தம்பி கூடயே ஸ்விம்மிங் டீம்ல இருக்கிற கன்னு ஒரு பையன் தான் போல. இதெல்லாம் பார்த்து அவன் தம்பி அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்க, கரெக்டா அதை கெஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினும் இங்க வந்துருவா. அவ அப்படியே அந்த லெட்டர்லாம் கொடு அப்படிங்கிற மாதிரி அவ தம்பியை மிரட்டிக்கிட்டு இருப்பா. ஆனா அவனா, முடியாது, இது நான் போய் அவன்கிட்டே காட்டுவேனே அப்படிங்கிற மாதிரி வம்பிழுத்துக்கிட்டு இருப்பான். சோ நம்ம ஹீரோயினுக்கு வேற வழியே இருக்காது. எப்படியோ அவளோட தம்பி கிட்ட கெஞ்சி கூத்தாடி, இனிமேல் ஒரு வாரத்துக்கு இந்த வீட்டு வேலையை பூரா நானே பாக்குறேன், தயவு செஞ்சு அதை என்கிட்டே கொடுத்துடா அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி அதை வாங்கிக்குவா. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் இந்த தம்பிக்காரன் ஜோ வந்து ஜிம்ல உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அப்ப இவன் கூட 2 பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தன் யூ, நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம்ல நம்ம ஹீரோயின் கூட கிஃப்ட் கொடுக்க போறப்ப மாட்டிக்குவாளே அந்த யூ இங்க இருப்பான். கூடவே நம்ம ஹீரோயினோட கிரஷ் கன்னுமே இந்த இடத்துல இருப்பான். என்னன்னா இவங்க 2 பேருமே நம்ம ஹீரோயினோட தம்பியோட ஃப்ரெண்டு தான் போல. இப்ப அந்த ஜோ வீம்புக்குனே நம்ம ஹீரோயினோட ஒரு கேவலமான போட்டோவை எடுத்துட்டு போய் அந்த கன்னு கிட்ட காமிச்சு, இந்த பொண்ணை பத்தி என்னடா நினைக்கிற, அழகா இருக்காளா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். என்னன்னா இவ தான் ஜோவோட சிஸ்டர் அப்படிங்கிற
அப்படிங்கறது யாருக்குமே தெரியாது போல. இந்த போட்டோவை பார்த்துட்டு அந்த கன்னும் அப்படியே, டே எனக்கெல்லாம் எந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்டே இல்லடா, ஏன்னா என் மனசுக்குள்ள ஏற்கனவே வேற ஒரு பொண்ணு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த யூ, டே மச்சான் யாருடா உன் மனசுக்குள்ள இருக்கிறது, சொல்லு சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான். அதுக்கு அந்த கன் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, எல்லாம் உனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான்டா அப்படிங்கிற மாதிரி போயிருவான். ஆனா இது தெரிஞ்சனையும் அந்த ஜோ மட்டும் லைட்டா ஃபீல் பண்ணுவான். ஏன்னா அவனோட சிஸ்டர் வந்து இந்த கன் மேல தானே ரொம்ப இஷ்டமா இருக்கா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. சே, அன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னாதான் அந்த கிஃப்ட்டை வைக்கிறதுக்கு அந்த ஸ்கூலுக்குள்ள போனோம். ஆனா நீ இப்ப அந்த கிஃப்டையும் லெட்டரையும் வச்சு கமிட் ஆயிட்ட. நான் தான் அந்த லெட்டரவே கன்னு கிட்ட கொடுக்க முடியாம ரொம்ப சிங்கிளா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் அப்படியே பிரசன்ட்ல உட்காந்து யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பா. ஏன்னா இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்ப அப்படியே பிரசன்ட்ல நம்ம ஹீரோயின் அவளோட ஸ்கூல் கோ எஜுகேஷனா மாறப்போகுது அப்படிங்கறது தெரிஞ்சு ரொம்ப கவலையா இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் சில பொண்ணுங்களெல்லாம் பார்த்தா செம ஹாப்பியா இருக்குங்க. அதுக்கு காரணமே அந்த பாய்ஸ் ஸ்கூல்ல ஸ்விம்மிங் டீம்ல இருக்கிற ஒரு 3 பசங்க செம ஹேண்ட்ஸமா இருப்பாங்க. அதுல ஒருத்தன் பேரு யூ, இன்னொருத்தன் பேரு கன், இன்னொருத்தன் பேரு ஜோ அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பொண்ணுங்க சொல்லிக்கிட்டு இருக்குமா. இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம ஹீரோனோட மூஞ்சி அப்படியே ரொம்ப சுகமாயிரும். ஏன்னா இந்த 3 பசங்களையும் தான் அவ மீட் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவ வாழ்நாள்ல நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா அதுல ஜோங்கிறது நம்ம ஹீரோனோட தம்பினாவே நம்ம ஹீரோனுக்கு சுத்தமா ஆகாது. இன்னொன்னு அந்த கன்னு நம்ம ஹீரோன் கிட்டத்தட்ட 2-3 வருஷமா தன்னோட காதல சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சிருக்கா. இதெல்லாம் பார்த்தாதுன்ட்டு கடைசியா யூ அவன் அன்னைக்கு நம்ம ஹீரோயின் அந்த ஸ்கூலுக்குள்ள போனதை பார்த்துட்டான். சோ அவனை ஃபேஸ் பண்ற தைரியம் நம்ம ஹீரோனுக்கு இல்ல. அதனாலதான் இவளுக்கு இப்ப இந்த ஸ்கூல் கோ எஜுகேஷனா மாறதுல சுத்தமா இஷ்டமே இல்ல போல. அதுக்கடுத்து எப்படியோ இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சக்கடுத்து செகண்ட் செமஸ்டர் ஆரம்பிச்சிருமா. அப்புறம் என்ன, இவங்க ஸ்கூலும் கோ எஜுகேஷனா மாறிடும். நிறைய பேரோட மூஞ்சில அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும்தான் எதையோ இழந்த மாதிரியே நடந்து வந்துகிட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து கரெக்டா ஆப்போசிட்ல அந்த யூ, கன்னு, அப்புறம் நம்ம ஹீரோயினோட தம்பி ஜோ, இவங்க 3 பேரும் நடந்து வந்துகிட்டு இருப்பாங்களா. உடனே நம்ம ஹீரோயின் அவ ஃபேஸ வேற பக்கமா திரும்பிட்டு, ஐயோ இந்த யூக்கு மட்டும் தெரிஞ்சிடவே கூடாது. ஆனா இது நடந்து 1 வருஷம் ஆயிருச்சே, எப்படியும் அவன் மறந்துருப்பான் நான் தான் அந்த ஸ்கூலுக்குள்ள வந்த பொண்ணு அப்படிங்கறத. சோ நம்ம வாட்டுக்கு கேஷுவலா ஓரமா நிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவன் நின்னுகிட்டு இருப்பா. ஆனா அந்த யூ எப்படியோ நம்ம ஹீரோயினை நோட் பண்ணிட்டு இப்ப அப்படியே அவ பக்கத்துல ரொம்ப க்ளோஸா வந்து, நீ தானே அந்த பொண்ணு, அன்னைக்கு எங்களோட லாக்கர் ரூம்ல கூட நீ இருந்தியே அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒண்ணுமே தெரியாத மாதிரி, நீங்க என்ன சொல்றீங்க, லாக்கர் ரூமா, நீங்க வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசுறீங்க, அது நான் இல்லவே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அதுக்கு அந்த யூ, ஓ அப்படியா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவா சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு என் பின்னாடி மட்டும் சுத்திராத, ஏன்னா உன் கூட டேட்டிங் அவுட்டிங்லாம் போறதுக்கு நான் ரெடியா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவான். இவன் என்னடா இப்படி சம்பந்தமே இல்லாம சொல்றான்ட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. இந்த யூவும் நம்ம ஹீரோயினும் நின்னு பேசுறத இவங்க ஸ்கூல்ல யங்குன்ட்டு ஒரு பொண்ணு இருக்கும், அவ ஒரு மாதிரி வியடா பாப்பா. இப்போ இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த அந்த மரியா பொண்ணும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் இந்த இடத்துக்கு வந்துட்டு, அந்த யூ என்ன ஏதோ சம்பந்தமே இல்லாம சொல்லிட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட எதையுமே டீட்டெயிலா சொல்லவே மாட்டா. விடு, அவன் ஏதோ லூஸ் தரமா வளர்றான் போல, சரி நீங்க 2 பேரும் ஏன் சோகமா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மரியா கிட்டையும் அவளோட பாய் ஃப்ரெண்டு கிட்டையும் கேட்பாளா. என்னன்னு பார்த்தா இவங்க 2 பேருக்கும் வேற வேற கிளாஸ் போல, அதனாலதான் இந்த லவ் பேர்ட்ஸ் ரொம்ப சோகமா இருக்காங்க. ஆனா இது ஒரு பக்கம் இருந்தா நம்ம ஹீரோயினோட கிளாஸ்ல இவளோட தம்பி, அந்த யூ, அந்த கன், இவங்க எல்லாருமே இருப்பாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு இன்னும் கடுப்பாகும். இவங்க ஒரே ஸ்கூல் தான் பார்த்தா இப்ப என் கூட ஒரே கிளாஸ் ரூம்ல வந்து உட்கார்ந்துருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி. இது பார்த்தாதுன்ட்டு அந்த யங்குங்கிற பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, நான் இப்பதான் வெளியே பார்த்தேன், நீயும் யூவும் ரொம்ப க்ளோஸா நின்று பேசிக்கிட்டு இருந்தீங்க, உங்க 2 பேருக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்துட்டு, ஐயோ அப்பெல்லாம் எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனா பதட்டப்பட்டு பேசுவா. அதுக்கு அந்த யங் அப்படியே, நான் ஜஸ்ட் கேட்க தான் செஞ்சேன், அதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுற, ஏன்னா இது வரைக்கும் யூ யாருக்கிட்டையும் இவ்வளவு க்ளோஸா நின்று பேசி நான் பார்த்தது இல்லையா, அதனால தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த யங் பொண்ணு சொல்லுமா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின், சேச்சே எங்க 2 பேருக்குள்ள எதுவும் இல்ல, அது மட்டும் இல்லாம எனக்கும் உங்க பாய் ஃப்ரெண்டுக்கு நடுவுல என்னங்க இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. என்னன்னா ஏற்கனவே இந்த யங்கும் இந்த யூவும் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க போல. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்போர்ட்ஸ் பீரியட் வருமா. அப்போ இவங்க கிளாஸ்ல இருக்கிற கேர்ள்ஸும் பாய்ஸும் மாறி மாறி சண்டை போட்டுக்குவாங்க. நாங்க தான் இன்னைக்கு கிளாஸ் ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம், நீங்க பாத்ரூம்ல போய் சேஞ்ச் பண்ணுங்க அப்படி இப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின், எனக்கு எதுக்குடா வம்பு, நான் பாத்ரூம்ல போய் மாத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வெளியே போவாளா. அப்ப ஆப்போசிட்ல அந்த யூ வருவான். அவன் மேல நம்ம ஹீரோயின் தெரியாம மோதிருவா. ஆனா அதுக்கு அந்த யூ அப்படியே, நான் தான் காலையிலேயே சொன்னேன்ல எனக்கு ட்ரை பண்ணாதன்ட்டு, எதுக்கு இந்த மாதிரி சில்லியான ட்ரிக்ஸ் எல்லாம் என் மேல யூஸ் பண்ற அப்படிங்கிற மாதிரி அவனா ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இப்படி பேசிட்டு போயிருவான். அடுத்து நம்ம ஹீரோயின் அப்படியே, இவன் நம்மளை சுத்தி இருந்தாவே நம்மளுக்கு ஏதான்ட்டு ஒரு பிரச்சனை வருது அப்படின்ட்டு அவ புலம்பிக்கிட்டே இப்ப கிரவுண்டுக்கு போவாளா. என்னன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு அத்லெட் பிளேயர் போல. சோ இப்ப சும்மா பிராக்டிஸ் பண்றதுக்காக கிரவுண்டுக்கு வந்திருப்பா.
இருப்பாளா. ஆனா அங்க பார்த்தா அந்த யூவும் நம்ம ஹீரோனோட தம்பி ஜோவும் 2 பேர் அப்படியே பேசிக்கிட்டே நடந்து வருவாங்க. என்னன்னா இவங்க எல்லாருமே ஸ்விம்மிங் டீம்ல இருக்கிறவங்க தானே. ஆனா இந்த யூ மட்டும் 6 மாசமா ஸ்விம்மிங்க குவிட் பண்ணிருக்கான் போல. அதனால அந்த ஜோவும் கம்பல் பண்ணிக்கிட்டு இருப்பான். டேய் எதுக்குடா நீ ஸ்விம்மிங்ல இருந்து குவிட் ஆன, தயவு செஞ்சு வா, நீ இல்லாம டீம் முந்தி மாதிரியே இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவன் சொல்றது எதையுமே அந்த யூ பெருசா காது கொடுத்தே வாங்கிக்க மாட்டான். சரிடா சரிடா, சீக்கிரம் நம்ம டீமுக்கு நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அந்த யூவை ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் கட்டுவாங்களா. அவன் ரெகுலராகவே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்க்கு வருவான் போல. என்னன்னா ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி இந்த யூக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் நடந்திருக்கும் போல. அதுக்கான ரொட்டீன் செக்அப்காக தான் இங்க வந்திருப்பான். இப்ப அப்படியே அந்த டாக்டர் அவங்க கிட்ட உங்களுக்கு எதுவும் பெயின் இருக்கா, எதுவும் நீங்க டிஃபரெண்டா ஃபீல் பண்ணீங்கன்னா அதை நீங்க எனக்கு உடனே அப்டேட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொல்லுவான். ஆனா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த யூ அப்படியே சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் எப்ப இருந்து ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அதுக்கு அந்த டாக்டர் ஐயோ கூடவே கூடாது, ஏன்னா நீங்க ஸ்விம் பண்ணீங்கன்னா ரொம்ப அதிகமான பிரஷர் உங்க ஹார்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும், அதனால அதை நீங்க சுத்தமா அவாய்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆக்சுவலி இந்த ஒரு ஹார்ட் சர்ஜரினால தான் இந்த யூ ஸ்விம்மிங்கையே குவிட் பண்ணிருப்பான் போல. ஆனா இது எதுவுமே இவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது போல. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவளோட ஃப்ரெண்டு மரியா கூடயும் அந்த பாய் ஃப்ரெண்ட் ஜேபூம் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாளா. அடுத்து எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்றப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே அவ ஃப்ரெண்டு கிட்ட நீங்க 2 பேரும் ஒன்னா போங்க, நான் தனியாவே வீட்டுக்கு போய்க்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அதுக்கு அந்த மரியா பொண்ணு நான் உன் கூட 4-5 வருஷமா ஃப்ரெண்டா இருக்கேன், ஆனா நீ ஒரு தடவை கூட உன் வீட்டுக்கு என்ன இன்வைட் பண்ணதே இல்ல, இப்ப கூட பாரு தனியா போறேன்னு தான் சொல்ற அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பாளா. நம்ம ஹீரோயின் அப்படியே மனசுக்குள்ள உன்னை நான் என் வீட்டுக்கு கூப்பிடாத காரணமே என்னோட தம்பி தான், ஏன்னா இப்படி எனக்கு ஒரு தம்பி இருக்கான்ட்டு நான் தான் யாருக்கிட்டயுமே சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்குவா. என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தம்பி இருக்கான் அப்படிங்கிறது அவ க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட தெரியாது போல. இவளும் சரி இவளோட தம்பியும் சரி எதுக்கு இந்த விஷயத்த மறைக்கிறாங்கன்ட்டு நம்மளுக்கு இப்போதைக்கு தெளிவா தெரியல. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட கிரஷ் அந்த கன் இருப்பான்ல, அவன் ஸ்கூல் முடிஞ்சிட்டு யாருக்கோ வெயிட் பண்ற மாதிரி தெரியும். இப்ப அந்த இடத்துக்கு அந்த யூவோட கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க இருப்பால அந்த பொண்ணு இந்த இடத்துக்கு வருவா. அவ வந்து அப்படியே நான் தான் எனக்காக வெயிட் பண்ணாதன்னு சொன்னேன்ல, எதுக்கு வெயிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பா. என்னன்னா இந்த கன்னும் இந்த யூவும் ஒரே அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க போல, அதனால ஒன்னா போகலான்ட்டு இந்த கன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கப்ப அந்த எங்க பொண்ணு சும்மா இல்லாம இந்த கன் கிட்ட ஹே உனக்கு நம்மளோட கிளாஸ்மேட் ஆராவ தெரியுமா, அவ பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்காள, அவளை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்கும். அதுக்கு அந்த கன் அப்படியே அந்த பொண்ணை பத்தி நான் நினைக்கிறக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அதுக்கு அந்த எங்க அப்படியே இல்ல அந்த பொண்ணுக்கும் உனக்கும் ஜோடி பொறுத்து சூப்பரா இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவ கேஷுவலா சொல்லுவா. ஆனா இதை கேட்டோடனே அந்த கன் ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு எனக்கு மித்த பொண்ணுங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு அந்த யங் பொண்ணே ஒரு மாதிரி பாப்பான். இதுலயே நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம், இந்த கன்னுக்கு இந்த யங் பொண்ணு மேல ஏதோ ஒரு கிரஷ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த யங் பொண்ணு யாரு, யூவோட கேர்ள் ஃப்ரெண்டு. ஸ்டார்டிங் சீன்லயே அந்த கன் ஒரு தடவை சொல்லியிருப்பான் எனக்கு ஒரு பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குடா, அந்த பொண்ணு உனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி யூ கிட்ட சொல்லியிருப்பான். சோ அதையெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா இப்ப தெளிவா புரியும் நம்மளுக்கு. ஆக்சுவலி இதெல்லாம் ஸ்டார்டிங்ல கேட்க கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும், தெளிவா பாத்தீங்கன்னா புரியும். நம்ம ஹீரோயினுக்கு கன்னு மேல ஒரு இன்ட்ரெஸ்ட், அந்த கன்னுக்கு இந்த யங் பொண்ணு மேல ஒரு இன்ட்ரெஸ்ட், இந்த யங் பொண்ணுக்கு யூ மேல ஒரு இன்ட்ரெஸ்ட். சோ டோட்டலா ஒரு லவ் ரெக்டாங்கிள்னே நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து அப்படியே அன்னைக்கு ஈவினிங் நம்ம ஹீரோயின் அவ வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்ப வீட்டுக்குள்ள போவாளா. ஆனா கதவை திறந்தனையும் அந்த இடத்துல யூ நிப்பான். இவனை பார்த்தனே நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிரும். ஆனா இதுவே அந்த யூவா அவன் அப்படியே நீ என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கியா, நான் இருக்கிற இடம் உனக்கு எப்படி தெரியும், தயவு செஞ்சு என்ன இனிமேல் ஃபாலோ பண்ணாத, வெளியே போ அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு வருவா, டே இது ஏன் வீடுடா அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதை எதையுமே அந்த யூ கேட்காம நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல எனக்கு உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, நீ ஏன் திரும்பி திரும்பி லவ் டார்ச்சர் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோயின் டே நான் எப்படா உன்னை லவ் பண்ண, நீ என்னத்தேன்னு உளராத அப்படிங்கிற மாதிரி இவ டென்ஷன்ல கத்துவாளா. அப்பதான் அந்த யூ சொல்லுவான் என்னது நீ என்ன லவ் பண்ணலையா, லவ் பண்ணாம தான் போன வருஷம் எங்க ஸ்கூல் செவரேறி குதிச்சு எனக்கு கிஃப்ட் வந்து கொடுத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணு ஞாபகமே வரும். அன்னைக்கு இவனை பார்த்த பதட்டத்துல நம்ம ஹீரோயின் கன்னுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட அதே இடத்துல போட்டுட்டு வந்திருப்பா. இதை வந்து இந்த யூ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இத்தனை நாள் வரைக்கும் இவ தன்னை பார்க்க தான் வந்தா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் தெளிவா சொல்லிடுவா, மாங்காமடையா அது உனக்கு இல்ல, அன்னைக்கு நான் கன்னுக்கு தான் அதை கொடுக்கறதுக்கு வந்தேன், அதுக்குள்ளதான் உன்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன், பயத்துல அதை கீழே போட்டுட்டு நான் ஓடிட்டேன், அவ்வளவுதான், மித்தபடி எனக்கு ஓமலெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல அப்படிங்கிற மாதிரி
மாதிரி சொல்லுவாளா. ஆனா இதை கேட்டனையும் அந்த யூ மூஞ்சி லைட்டா மாறிடும். உடனே நம்ம ஹீரோயின் கலாய்க்க ஆரம்பிச்சிருவா. ஓ அப்பனா நான் உனக்கு ரூட்டு விடுறேன் நீ நினைச்சியா, பாவம் பையன் ஏமாந்து போயிட்டியா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பா. அதுக்கு அந்த யூவும் அப்படியே கேஷுவலா, அந்த கிஃப்ட் எனக்கு இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம் தான், உன்ன மாதிரி ஒருத்தியெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டா கூட வச்சுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் சரி வளவலன்னு பேசாம நீ எதுக்கு இப்ப இங்க வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பாளா. அதுக்கு அந்த யூ அப்படியே அதெல்லாம் எதுக்கு நீ கேட்கிற, நான் இனிமேல் இந்த வீட்டுல தான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஷாக் ஆயிரும். என்னன்னு பார்த்தா இந்த யூ வந்து நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு தெரிஞ்சவன் போல. அது மட்டும் இல்லாம இவனும் நம்ம ஹீரோயினோட தம்பியுமே ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதனால எல்லாரும் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறனால ஒரே வீட்லயே இருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டுல சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நம்ம ஹீரோயினும் அவளோட தம்பியும் தனியா தான் இந்த வீட்டுல இருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே அப்ராட்ல வேலை பார்ப்பாங்க போல. சோ இப்ப இவங்க கூட சேர்றதுக்கு இந்த யூவும் வந்துட்டான். இப்ப இதெல்லாம் பத்தி இவங்க 3 பேரும் அப்படி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்பதான் இந்த யூ கேட்பான், டே உனக்கு ஒரு அக்கா இருக்குன்ட்டு சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அந்த ஜோவும், டே அதெல்லாம் அப்படிதான்டா, அதெல்லாம் சில பல ரீசன்ஸ்னால நாங்க சொல்லல, நீயும் இந்த விஷயத்த வெளியே சொல்லிக்காத. அது மட்டும் இல்லாம நம்ம 3 பேரும் ஒரே வீட்டுல இருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் ஸ்கூல்ல யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க 3 பேரும் அவங்களுக்குள்ளே பேசி ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டுக்குவாங்க. அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. இவங்க எல்லாருக்கும் இப்ப ஸ்போர்ட்ஸ் பீரியட் போல. இப்போ நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டு மரியாவும் பேசிக்குவாங்க. அந்த மரியா பொண்ணு அப்படியே சரி இப்ப நம்ம ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணுவோம், சப்போஸ் நான் ஒன்னு ஜெயிச்சிட்டேனா கன் ஒன்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி நான் ஹோல் ஸ்கூலுக்கே சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பிடிச்சு வம்பிழுத்துக்கிட்டு இருப்பாளா. அதுக்கு நம்ம ஹீரோயினும் அவன் எங்க என்ன ரிஜெக்ட் பண்ணா, நான் தான் என்னோட கிஃப்டே நான் அவன் கிட்ட கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா அதை எதையுமே இந்த மரியா பொண்ணு கேட்காம எனக்கு அதெல்லாம் தெரியாது, ரேஸ் இப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஓட ஆரம்பிச்சிருவாளா. நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட் ஜெயிக்கணுங்கிறக்காக வேகமா ஓடுவா. ஏன்னா அவ ஏற்கனவே ஒரு அத்லெட் பிளேயர் தானே, அதனால செம ஃபாஸ்டா ஓடுவா. ஆனா ஓடுனவ இந்த யூவையும் கிராஸ் பண்ணி நல்ல வேகமா ஓடுவாளா. இத பார்த்த யூ இவ வீம்புக்குனே நம்மள ஓவர்டேக் பண்ணணும்னு நினைக்கிறா அப்படின்ட்டு அவன் இப்ப ஸ்பீடா ஓட ஆரம்பிச்சிருவான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த மரியாவும் வேகமா ஓடணும்னு ஓடிக்கிட்டு இருப்பாளா. அப்போ இவளை அந்த ஜோ பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைலிங் ஃபேஸோட இவ கூடயே ஓடி வருவான். இந்த சீனை பாக்குறப்ப நம்ம ஹீரோனோட தம்பி ஜோக்கு இந்த மரியா மேல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா இதெல்லாம் இங்க இப்படி நடந்துகிட்டு இருக்க டைம்லயே அந்த யூ ரொம்ப வேகமா ஓடுனனால அவனுக்கு ஒரு மாதிரி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிரும். அவன் ஏற்கனவே ஹார்ட் சர்ஜரி வேற பண்ணிருக்கான்ல, சோ அதோட சைடு எஃபெக்டா இவன் ஓடுனனால ரொம்ப மூச்சு வாங்கி அப்படி அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவான். உடனே டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினும் அவளோட தம்பியும் தான் இவனை கிளினிக்கு கூட்டு போவாங்களா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் கிளாஸுக்கு போயிருவா. இப்ப இந்த ஜோ மட்டும் அந்த யூ கூட அப்படியே கிளினிக்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானா. இதுவே இன்னொரு பக்கம் கிளாஸ் ரூம்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் என்னடா இன்னும் யூவையும் காணும் ஜோவையும் காணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாளா. அப்ப பக்கத்துல உட்கார்ந்திருந்த அந்த யங் பொண்ணு, ரொம்ப தேங்க்ஸ், நீ நல்ல வேலை டக்குன்ட்டு அவனை பிடிச்சு கிளினிக்கு கூட்டு போயிட்ட, அவன் வெளியே இருந்து பார்க்கதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுமா, ஆனா உண்மையிலே உள்ள ரொம்ப வீக்கான பர்சன் அப்படிங்கிற மாதிரி யூவை பத்தி இவளுக்கு தான் நல்லா தெரியும் அப்படிங்கிற இன்டென்ஷன்லயே நம்ம ஹீரோயின் கிட்ட வீம்புக்குனே பேசிக்கிட்டு இருப்பா. என்னன்னா இந்த யங் பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு பயம் இருக்கு, எங்க அந்த யூவும் இவளும் பேட்சப் ஆயிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த யூ கிளினிக்ல இருந்து வெளியே வருவானா. அப்போ அந்த யங் பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து, நீ ஓகேவா, இப்ப ஆல்ரைட் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்ல இப்ப எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே அந்த யங் பொண்ணு திடீர்னு என்னால அதை ஏத்துக்கவே முடியாது, நம்ம பிரேக்கப் பண்ணாம இருப்போமா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. என்னன்னா இவங்க 2 பேருக்கும் 6-7 மாசத்துக்கு முன்னாடி பிரேக்கப் ஆயிருச்சு போல. ஆனா இது மித்த யாருக்குமே தெரியல. அதனாலதான் இந்த யங் பொண்ணு இவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆனனால எங்க யூ நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்துருவானோ அப்படிங்கிற ஒரு பயத்துல அடிக்கடி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இவ தான் யூவோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சீன் போட்டு பேசிக்கிட்டு இருந்திருப்பா. ஆனா அந்த யூவும் நம்மளுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி இதை பத்தி யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி கிளம்புவானா. அப்ப அந்த யங் பொண்ணு, இங்க பாரு நீ ஏன் பிரேக்கப் பண்ணுன்னு சொன்னன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கெல்லாம் காரணம் உன்னோட ஹார்ட் சர்ஜரி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டோன்னே அந்த யூக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். ஏன்னா இதை பத்தி அவன் யார்கிட்டயுமே சொல்லியிருக்கவே மாட்டான். ஆனா இவ மட்டும் எப்படியோ கண்டுபிடிச்சிருந்திருப்பா. உடனே அந்த யூவும், ஆமா என்னோட ஹார்ட் சர்ஜரினாலதான் நான் உன்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணேன், ஏன்னா சப்போஸ் நான் மட்டும் அந்த சர்ஜரிக்கு எடுத்து பொழைக்கலனா தேவையில்லாம எல்லாருக்கும் கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவானா. இதெல்லாம் கேட்டோனையும் அந்த யங் பொண்ணு அப்படியே டக்குன்ட்டு வந்து நம்ம யூவை ஹக் பண்ணிக்குவா. கரெக்டா இப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்துருவாளா. அவ இது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ஜாலியா நின்னு ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருப்பா. வா இவங்களுக்குள்ள ஏதோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனா கரெக்டா அந்த இடத்துக்கு இப்ப கன்னும் வந்துருவான். அவன் இதை பார்த்துக்கெடுத்து டக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட, அவங்கள மாதிரி நம்மளும் ஒரு நல்ல கப்பிள்ஸா இருப்போமா, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இவன் இப்படி திடீர்னு வந்து கேட்டனையும் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஷாக் ஆகி போயிருவா. அப்படியே இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நேத்து வரைக்கும் இந்த கன்னுக்கு எங்க மேலதான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனா இப்ப திடீர்னு வந்து நம்ம ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். இதை இவன் உண்மையாவே சொல்றானா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ரீசன் இருக்கா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை பண்ணா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோ உங்களை
பார்க்குறேன். அது வரைக்கும் பபாய்.